உலகெங்கும் வாழும் தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். நல்லது சொல்வோம் எனும் நமது வலையொலி வழியாக திருப்பாவை பாசுரங்களை பார்த்து வருகின்றோம். அந்த வரிசையில் மார்கழி திங்கள் 25ஆம் நாளான இன்று 25வது பாசுரத்தை பார்ப்போம். முந்தைய பாசுரத்தில் தன்னை மங்களாசாசனம் செய்த பெண்களிடம், பெண்களே, நம் வெற்றிக்கு பல்லாண்டு பாடுதல் என்பது உங்கள் பிறவி நோக்கம். அப்படி இருக்க நடுங்கும் இந்த மார்கழி குளிரில் நீங்கள் உங்கள் உடலை பேணாமல் இங்கு வந்து வருந்துவது ஏனோ? நீங்கள் விரும்புவது வெறும் பறைதானோ அல்லது வேறு ஏதும் உண்டோ என்று வினவினான் பரந்தாமன். அதற்கந்த பெண்கள், பெருமானே, உன் குண விசேஷங்களை நாங்கள் பாடிக்கொண்டு வந்ததால் குளிரின் வருத்தமின்றி சுகமாகவே இங்கு வந்து சேர்ந்தோம் என்று கூறினார்கள். பறை வேண்டுதலை சாக்காக வைத்துக்கொண்டு உன்னை காண்பதையே பேராக எண்ணி வந்தோம் என்று சொல்லுவதாக இப்பாசுரத்தை அமைத்துள்ளார் ஆண்டாள் நாச்சியார். பாடலை பார்ப்போம். ஒருத்தி மகனாய் பிறந்து ஓர் இரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர தரிக்கிலானாகித்தான் தீங்கு நினைந்த கருத்தை பிழைப்பித்து கஞ்சன் வயிற்றில் நெருப்பென்ன நின்ற நெடுமாலே உன்னை அறுத்தித்து வந்தோம் பறைதருதி யாகில் திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம் பாடி வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்தேலோர் எம்பாவாய். இந்த பாசுரத்திற்கான பொருளை பார்த்துவிட்டு பின்பு விளக்கத்தை பார்ப்போம். தேவகியின் மைந்தனாக நள்ளிரவில் பிறந்தவனே, அன்று இரவே யசோதையிடம் ஒளிந்து வளர்வதற்காகச் சென்றவனே, அவ்வாறு மறைந்து வளர்வதை பொறுக்க முடியாத கம்சன் உன்னை அழிக்க வேண்டுமென்று நினைத்தான். அந்த கருத்து அழியும் வகையில் அவனது வயிற்றில் பயத்தால் ஏற்படும் நெருப்பை விளைவித்த உயர்ந்த குணங்களையுடைய திருமாலே, உனது அருளை யாசித்து நாங்கள் வந்தோம். அந்த அருளை தந்தாயானால் உனது விரும்பத்தக்க செல்வச் சிறப்பையும் பக்தர்களுக்காக நீ செய்த பணிகளையும் பாராட்டி நாங்கள் பாடுவோம். உனது பெருமையை பாடுவதால் துன்பங்கள் நீங்கி இன்பமாய் மகிழ்ந்திருப்போம் என்று இந்த பாசுரத்தின் வழியே ஆண்டாள் நாச்சியார் குறிப்பிடுகிறாள். இந்த பாசுரத்திற்கான விளக்கத்தை பார்ப்போம். பக்தன் பக்தி செலுத்தும் போது இறைவன் அவனுக்கு சேவகனாகி விடுகிறான். தனது உயிருக்குயிரான பக்தன் பிரகலாதனுக்கும் அவனது தந்தை இரணியனுக்கும் வாதம் நடக்கிறது. உன் நாராயணன் எங்கே இருக்கிறான் என்று இரணியன் கேட்க, இறைவன் தூணிலும் இருப்பான் துரும்பிலும் இருப்பான் என்கிறான் பிரகலாதன். பெருமாளுக்கு கை கால் உதறிவிடுகிறது. உடனே உலகிலுள்ள எல்லா ஜீவன்களுக்குள்ளும் அவன் சென்று விட்டான். ஒரு அணுவை கூட அவன் பாக்கி வைக்கவில்லை. பிரகலாதன் என்ன பதில் சொன்னாலும் அதற்குள் இருந்து வெளிப்பட வேண்டுமே என்ற பயத்தில் அவன் இருந்தான். அவன் தூண் என்று சொல்லவே அதற்குள்ளும் மறைந்திருந்த பகவான் நரசிம்மமாய் வெளிப்பட்டார். பக்தனுக்காக அவர் செய்த சேவையை பார்த்தீர்களா? தன்னிடம் பக்தி செலுத்திய பாண்டவர்களுக்காக அமாவாசை நேரத்தையே மாற்றிய தயாளகுணம் படைத்தவர் அல்லவா அவர். இவற்றையெல்லாம் படித்தாலே உணர்ந்தாலே நாம் அவனை அடைந்து விடலாம் என்பது இப்பாடலினுடைய உட்கருத்தாகும். நன்றி, வணக்கம்.